உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகன் ஐயா, அம்மா ராதா என்ன கூப்பிட்டாமா? மோகன் மோகன் நீ என்னப்பா சொல்ற? ராதா இப்ப என்ன கூப்பிட்டா அவனுக்கு என்னோட உதவி தேவை. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குமா? என்னால இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த ராதா செத்து தொலைவிட்டோம். இருமா தாமினி, கொஞ்ச நேரம் பொறுமையாரு. எப்படியும் எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியதான் போகுது. அந்த 2 அடி சூனியக்காரி மொத்தமா போயிட்டான்னு. கொஞ்சம் பொறுமையாரு. இல்லம்மா, இந்த ராதா மோகனோட லவ் ஸ்டோரிய கேக்குறதுக்கு எனக்கு இதுக்கு மேல டைமே இல்ல. என்ன ஆனாலும் சரி, இதுக்கு மேல அந்த ராதா அங்க உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு எனக்கு தெரியாத. இதுக்கு மேல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதுமா. அதனால நான் இப்பவே போய் அந்த ராதாவோட கதைய ஏன் கையால முழுசா முடிச்சே ஆகணுமா. துளசி விஷயத்துல நான் என்ன பண்ணேனோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இந்த ராதா விஷயத்திலே பண்ண போறேன். நான் என்னோட கையாலேயே அந்த ராதாக்கு எண்டு கார்டு போடதான் போறேன். அம்மா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் நீங்க கவனிச்சுட்டே இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஆனா அந்த பிசாசு, இப்ப அந்த பிசாச பத்தி என்ன? இங்க இருக்கிற அவளோட மொத்த குடும்பமும் அவ புருஷனும் அதோ இருக்கிற அவ பொண்ணும் எல்லாரும் சேர்ந்து அந்த ராதாக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது அவ மட்டும் எங்க போயிட போறா சொல்லுங்க? அவளும் அந்த ராதாக்காக அழுது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போயிட்டு வரேன். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. அங்க பாரு, ராதாவோட சாரி. இது வரைக்கும் கடவுள் கிருஷ்ணர் மட்டும்தான் அவ கூட சப்போர்ட்டா இருந்தாரு. இப்போ அந்த விநாயகர் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்றாரா? அட கடவுளே, இந்த எலி எங்க இருந்து வந்துச்சு? என் பொண்ணு தாமினி போன வேலையை நல்லபடியா முடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். மோகன், அது ராதாவோட சாரி, ராதாவோடதான். சாரி, எப்படி எலிய சுத்தி இருக்கு? நிச்சயமா அந்த கடவுள் தான் ராதா இருக்கிற இடத்தை காட்டுறதுக்கு நமக்கு அறிகுறி காட்டுறாரு. அப்படின்னா ராதா இங்கதான் எங்கேயோ இருக்கா.
என்னப்பா மோகன், நாம மார்க்கெட்ல நின்னுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடத்துலலாம் எலி கண்ட கண்ட துணியை கடிச்சுக்கிட்டு இப்படிதான் வரும். அதை வச்சு எதையும் தீர்மானிக்க முடியாது. அப்ப என்னடானா சாக்லேட் ரேப்பர், இப்ப இந்த புடவையா? ஏன்பா இத்துணூண்டு துணிய வச்சு இது ராதாவோட புடவைதான்னு எப்படிப்பா சொல்ற? அவங்க பேச்செல்லாம் கேட்காத மோகன். அவங்க வாயை திறந்தாலே போய் தான் சொல்வாங்க. சோ ப்ளீஸ் நீ ராதாவை தேட, அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. எனக்கு தோணுது ராதா இங்கதான் இருக்கான்னு. ஏதா இந்த சாரிய ராதாவுக்கு கொடுத்ததே நான் தான். நான் தான் சொல்றேன்ல மோனையா, என்கிட்ட இவ்ளோதான் இருக்கு. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. இது பாருங்க மோனையா, என்ன கிண்டல் பண்ணாதீங்க. என்கிட்ட புது சேலெல்லாம் இல்ல. நான் என்ன பண்றது? எனக்கு வாங்கி கொடுக்கவும் யாரும் இல்ல. என் வாழ்க்கையில வேதனையே இதுதானே. என்னை பாத்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்ல. உங்களுக்கு தெரியுமா மோனையா, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் அவளோட கண் கண்ட தெய்வம். பரிசு சேலை எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. ஆனா என் தலையில எங்க அதுல எழுதிருக்கு? எனக்கு யாரு பரிசு சேலெல்லாம் வாங்கி தராங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இந்த 4 சேலையை வச்சே ஓட்டிக்கிறேன். இப்படியே என் வாழ்க்கை முழுக்க நான் ஓட்டிக்கிறேன். வேற என்ன பண்றது? இந்தா இத கட்டிக்கோ. இது எனக்கா? ஆஹா, ஹாய். நான் அழகா இருக்கேனா? அழகாதான் இருக்க. யார் வாங்கிட்டு வந்தாங்க? அது உங்களுக்கு தெரியல மோகனையா. ஒரு புருஷன் தன்னோட பொண்டாட்டிக்கு சேலை, அது வந்து பரிசு எப்ப கொடுப்பாருன்னு. எப்போ? அது அந்த புருஷனுக்கு தன்னோட பொண்டாட்டி மேல காதல் வரும்போதுதான். ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சும்மா வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும் மோனையா. காதல் உங்களுக்கு வருது. ஓ ப்ளீஸ், என்ன பேசுற நீ? மெதுவா மெதுவா. இங்க எதுவும் நடக்கல. மெதுவா மெதுவா. காதல்னு ஒரு மண்ணும் இல்ல. நான் இல்லையா? அப்ப நம்ம கண்ணும் ஏன் ரெட் ரெட் ஆகுது? சொல்லுங்க மோனையா, கண்ணும் செவப்பா ஏன் ஆச்சு? எந்த கண்ணமும் இங்க ஒண்ணும் செவக்கல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.